படகு ஒன்றுக்கு பெயிண்ட் அடிப்பதற்காக பொறுப்பு ஒருவரிடம் ஒப்படைக்கப்பட்டது. அவர் பிரஷ், பெயிண்ட் என்பவற்றை கொண்டு வந்து படகு உரிமையாளர் வேண்டிக் கொண்டதைப் போலவே பிரகாசமாக சிவப்பு நிறத்தில் பெயிண்ட் அடித்து கொடுத்தார். பெயிண்ட் அடித்து கொண்டிருக்கும் போதே அந்த படகில் ஒரு சிறிய ஓட்டை இருப்பதையும் கவனித்து உடனடியாகவே அந்த ஓட்டையை சரிவர அடைத்தும் விட்டார். வேலை முடித்ததும் அவர் தனக்குரிய கூலியையும் வாங்கி கொண்டு சென்றும் விட்டார். அடுத்த நாள் படகின் உரிமையாளர் அந்த பெயிண்டரின் வீடு தேடி வந்து ஒரு மதிப்புமிக்க காசோலையை கொடுத்தார். அது அவர் ஏற்கனவே கூலியாக வாங்கிய தொகையை பார்க்கையிலும் பன்மடங்கு அதிகமானது. பெயிண்டருக்கோ அதிர்ச்சி. நீங்கள் தான் ஏற்கனவே நான் பேசிய கூலியை தான் தந்துவிட்டீர்களே, எதற்காக மீண்டும் இவ்வளவு பணம் தருகிறீர்கள் என்று கேட்டார் அந்த பெயிண்டர். இல்லை, இது பெயிண்ட் அடித்ததற்கான கூலி அல்ல, படகில் இருந்த ஓட்டையை அடைத்ததற்கான பரிசு என்றார் படகின் உரிமையாளர். இல்லை சார், இது ஒரு சிறிய வேலைதான், அதற்காக இவ்வளவு பெரிய தொகையை பணத்தை தருவதற்கெல்லாம் நியாயமாகாது, தயவுசெய்து காசோலையை கொண்டு செல்லுங்கள் என்றார் பெயிண்டர். நண்பரே, உங்களுக்கு விஷயம் புரியவில்லை, நடந்த விஷயத்தை சொல்கிறேன் கேளுங்கள் என்று சொல்லிவிட்டு படகு உரிமையாளர் தொடர்ந்தார். நான் உங்களை படகுக்கு பெயிண்ட் அடிக்க சொல்லும் போது அதிலிருந்த ஓட்டையை பற்றி சொல்ல மறந்துவிட்டேன். பெயிண்ட் அடித்துவிட்டு நீங்களும் போய்விட்டீர்கள். அது காய்ந்த பிறகு எனது பிள்ளைகள் படகை எடுத்துக்கொண்டு மீன் பிடிக்க கிளம்பியும் விட்டார்கள். படகில் ஓட்டை இருந்த விஷயம் அவர்களுக்கு தெரியாது. நான் அந்த நேரத்தில் அங்கு இருக்கவும் இல்லை. நான் வந்து பார்த்தபோது படகையும் காணவில்லை. படகில் ஓட்டை இருந்த விஷயம் அப்போதுதான் நினைவுக்கு வர நான் பதறி போயும் விட்டேன். கரையை நோக்கி ஓடினேன். ஆனால் எனது பிள்ளைகளோ மீன் பிடித்துவிட்டு மகிழ்ச்சியாக திரும்பி வந்து கொண்டிருந்தார்கள். அந்த கணம் எனக்கு ஏற்பட்ட மகிழ்ச்சிக்கும் நிம்மதிக்கும் அளவே இல்லை. உடனே படகில் ஏறி ஓட்டையை பார்த்தேன். அது நேர்த்தியாக அடைக்கப்பட்டு இருந்தது. இப்போது சொல்லுங்கள், நீங்கள் செய்தது பெருமதிப்பற்ற சிறியதொரு வேலையா? நீங்கள் என்னுடைய பிள்ளைகளின் விலை மதிக்க முடியாத உயிர்களை அல்லவா நீங்கள் காப்பாற்றியிருக்கிறீர்கள். உங்களது இந்த சிறிய நற்செயலுக்காக நான் எவ்வளவு பணம் தந்தாலும் ஈடாகாது என்றார். நண்பர்களே, இதிலிருந்து என்ன புரிகிறது? யாருக்கு, எங்கே, எப்போது, எப்படி என்றெல்லாம் பார்க்க வேண்டியதே இல்லை. நமக்கு சந்தர்ப்பம் கிடைக்கும் போதெல்லாம் பிரதிபலன் பாராது உதவுவோம். பிறரின் கண்ணீரை துடைப்போம். நம் கண்முன்னே தெரியும் ஓட்டைகளை கவனமாக அடைப்போம். அப்போதுதான் நமது ஓட்டைகளை அடைப்பதற்காக மனிதர்களை இறைவன் அரியாபுரத்திலிருந்து நம்மிடம் கொண்டு வந்து சேர்ப்பார். இந்த பெயிண்டர் செய்த காரியத்துக்கு நீங்கள் அவரை பாராட்டணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோக்கு லைக் கொடுங்க. முடிந்தால் இந்த வீடியோவை மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த பெயிண்டரை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் பார்த்துட்டு இருக்க வீடியோடைய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் பதிவு பண்ணுங்கள். மேலும் இது போல் பல வீடியோக்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் பார்த்துட்டு இருக்க என்னோட யூடியூப் பேஜை வந்து யூடியூப் சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த பெல் சிம்லையும் கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.